Hi, hello, welcome to our channel Pattu's Kalata Kitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான வீடியோஸ் வரப்போகுது. சோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்துர்க்கேன். சிக்கனை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சிரலாம். 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்க்கறேன். 1 டீஸ்பூன் ginger garlic paste, half lemon juice, 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாய் தூள், 1/2 teaspoon garam masala, 1/2 teaspoon மல்லித்தூள், 1/4 teaspoon pepper powder, 1/2 teaspoon ஜீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கணும். இப்போ நம்மளோட எல்லா சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் பொரிச்சிட்டு வச்சோம்ல, அந்த எண்ணெயே நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். அது நல்ல கலர் கொடுக்கும். அதனால நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போய் இது நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த தக்காளியும் நல்ல கெட்டியாகி வந்திருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கன்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.